அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் 2026 நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரப்போகுது? இதை பற்றின ஒரு தகவல் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் 2025 டிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய டிரைவர் கம் கண்டக்டர் இந்த நியமனங்களில் முறைகேடுகள் இருக்குது. இந்த நியமனத்தை முற்றிலும் ரத்து செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எழுந்துட்டுருக்கு. என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஎன்எஸ்டிசியில் என்னென்ன தேவை? டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தால் இந்த போக்குவரத்து கழகத்தில் உங்களால் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் தற்சமயம் முக்கியமாக அறிவிப்புகள் என்னென்ன இருக்குது, தற்சமயம் வெளியாகக்கூடிய முக்கிய தகவல்கள். டிரைவர் கம் கண்டக்டரு, ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இந்த பணியிடங்கள் எல்லாமே இந்த 2026 நோட்டிஃபிகேஷனாக வெளியிடுவாங்களா மாட்டாங்களா, இதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்திற்கு சென்று டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே முக்கியம். டிரைவிங் லைசன்ஸு அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸில் பார்த்திங்கன்னா ஹெவி ப்ளஸ் பேட்ச், ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட், ஓகேங்களா? அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களால் கண்டக்டர் சர்டிஃபிகேட், கண்டக்டர் லைசன்ஸ் இது இருந்தால் தான் எடுக்க முடியும். அதனால் போக்குவரத்து கழகத்தில் சில விதிமுறைகள் எல்லாமே இருக்குது. இந்த விதிமுறைகளை பின்பற்றி நீங்கள் இப்போந்தே போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களில் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அடுத்த கட்டம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிஎன்எஸ்டிசி 2026 நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மிக மிக முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரெக்யூர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மக்களே. 2026 டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் பணியிடங்களை நிரப்புவதற்குண்டான ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன் ரெடி ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 தினங்கள், இந்த ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார டிரைவர் கம் கண்டக்டருடைய நோட்டிஃபிகேஷன் வரும். ரெடி ஆகிக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணணுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கடந்த 2025 போக்குவரத்து கழகத்தில் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த முறைகேடுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இன்னமும் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் எதன் அடிப்படையில் நாங்கள் இவர்களை செலக்ட் செய்தோம் அப்படின்ற மாதிரி இன்னும் டீட்டெயிலான டேட்டாபேஸ் எதுவுமே வெளியிடலை. இந்த போக்குவரத்து கழகத்தில் இந்த மக்களை நாங்கள் இதன் அடிப்படையில் செலக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக கொடுக்கல அப்படின்றாங்க. ஒரு டீட்டெயில்டானது அப்டேட் இல்லை அப்படின்றதுனால போக்குவரத்து கழகத்தில் இனி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு மக்கள் எல்லாமே கொதித்து போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த டிசிசியோடைய பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்காக வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக டிரைவர் கம் கண்டக்டருடைய பணி வாய்ப்புகள் கண்டிப்பாக இனி அந்த 800 பேருக்கு மறு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் இப்போ இருக்கிற விதிமுறைகள் அனைத்துமே பின்பற்றி புதிய நியமனங்களை எடுக்க போகிறாங்க. ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் இதெல்லாமே எடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி 300 பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் எல்லாமே தொடக்கி வச்சுட்டார் முதல்வர் விஜய். அடுத்த கட்டமாக மகளிருடைய வெற்றி பயணம் திட்டத்தை இந்த ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார முழுமையாக செயல்படுத்த போகிறாருங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசியில் இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.